ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கும் நேரலையில் நான் பேசிய வார்த்தைகள் அபக்கூக் 3:5. கர்த்தராகிய ஆண்டவர் முன்னே கொள்ளை நோய் போய்கொண்டிருக்கிறது. அவர் அடியிலிருந்து எரிந்து கொண்டிருக்கிற எரிவாயுவான காய்ச்சல் புறப்பட்டு கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அபக்கூக்கில். இதை ஏன் நான் எடுத்தேன் என்றால், எல்லோரும் நான் பார்க்கிறேன் வெறும் இதை பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நோயிலிருந்து பிடியிலிருந்து இந்த நோயே அவர் முன்னாடி போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், கொரோனா வந்துவிட்டது, புயல் அடித்து கொண்டு இருக்கிறது. அரபிக்கடலிலிருந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மாநிலத்தில் இவையெல்லாம் கர்த்தரால் நிறுத்த முடியும். ஏனால் கொள்ளை நோய் அவர் முன்னாலே சென்று கொண்டிருக்கிறது. அதை நிறுத்த வேண்டும் கர்த்தர் என்று நான் ஜெபித்திருக்கிறேன். அதை நிறுத்த வேண்டும் என்றால் இந்த உலகம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். இல்லை என்றால் எல்லாரும் அழிந்து போய்விடுவோம் என்று வைத்தியர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். முதலில் இப்பொழுது மைல்டாக வந்திருக்கிறது கொரோனா. அப்புறம் அது ருத்ர தாண்டவம் ஆடவும் கோபமாக எல்லோரையும் சாகடித்தது போல பல லட்சக்கணக்கில் பல கோடி ஜனங்கள் இறந்து விட்டார்கள். போன முறை 2020 வந்தபோது. இப்பொழுது அது வேண்டாம், அவர் முன்னே சென்று கொண்டிருக்கிறது கொள்ளை நோய். அதை உலகத்திற்கு அனுப்ப வேண்டாம், அவருடைய கையில் இருக்கிறது எல்லாம். இதே வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பூமியை அவர் அளக்கிறார் என்று. சூரியன் போல் அவர் பிரகாசிக்கிறார், அவருடைய கைகளில் சூரிய கிரணங்கள் இருக்கிறது என்று இதே வசனத்திலே முன்னாடி பார்க்கிறோம். நியாயத்தின் பிரமாணம் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் தொடங்கிவிட்டார். உபத்திரவ காலம் தொடங்கிவிட்டது. இதையெல்லாம் நாமும் இருந்து கொண்டு இதை அனுபவிக்க முடியாது. கர்த்தரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால் நேரலையில் நீங்கள் பாருங்கள் என்னுடைய முழு காணொளியை. அபக்கூக் 3:5. இது வராமல் தடுக்க பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். முதலில் நீங்கள், இரண்டாவது மற்றவர்களை பாவத்திலிருந்து விடுவிக்க கர்த்தரிடம் அழைத்து செல்ல வேண்டும். கர்த்தரை தினமும் ஒருவன் திறப்பில் நின்றால், நான் அவனுடைய நாட்டிற்காக ஒருவன் திறப்பில் நின்றால் அவனுடைய வார்த்தை கேட்டு நான் நாட்டை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றையிலிருந்து ஜெபிக்க வேண்டும். கொரோனா வரக்கூடாது, புயல் வரக்கூடாது.